அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக இறங்கி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை கௌரி சீரியலை பிடிக்குமா, இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா, இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா, இல்லை அசோக்கை பிடிக்குமா, இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா மறக்காம கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம இன்றைக்கி கௌரி சீரியலை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இல்லைங்க. கௌரி சீரியலுக்குள்ளே இருக்கிற சீரியலான துர்காவை தான் பற்றி இன்றைக்கி நம்ம விமர்சனம் பண்ண போகிறோங்க. நம்மளோட துர்கா சீரியலில் கோயில் அர்ச்சகரும் அவங்க வீட்டுக்கார அம்மாவையும் ஜமீன் ஆவுடையப்பன் ஆளுங்க, அதாவது பண்ணையாரோட ஆளுங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மற்றும் அசோக் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறாங்க. சாதாரணமாக இருந்த அர்ச்சகரோட மனைவி எதுக்கு சாவடிக்கணும், அதை தூக்க போட்ட மாதிரி ஏன் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தோட டிஎஸ்பி நந்தினி இருந்தாங்க. அவங்களோட குழப்பத்தை நம்மளோட துர்கா தான் கிளியர் பண்ணாங்க. இதெல்லாம் தப்பு தான் மேடம், இது நம்மளோட கோயில் திருட்டு கேஸுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட ஜமீன் ஆவுடைய அப்பனுக்கு வேர்த்து விடாச்சு போயிட்டாரு. நம்ம மாட்டிக்க போகிறோம், அவ்வளோதான். துர்கா பார்ட் 3 வந்தால் நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் ஜனாவும் அது எப்படி ஜனா செத்தவங்கெல்லாம் உயிரோட வராங்கன்னு சொல்லிட்டு ஆவுடையப்பன் புலம்பிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.